Daily. Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி அருகே 2 பள்ளி மாணவர்கள் தண்ணீர் தொட்டியில் மூழ்கி உயிரிழந்தனர். கஜல்நாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் அஜ்மல், ஹர்மன் ஆகியோர் விடுமுறை தினத்தில் அருகிலுள்ள மாந்தோப்பிற்கு விளையாட சென்றதாக சொல்லப்படுகிறது. இரவு நேரம் ஆகியும் வீடு வந்து சேராததால் அப்பகுதி மக்கள் பல இடங்களில் தேடி பார்த்துள்ளனர். இந்த நிலையில் விவசாயத்திற்காக தண்ணீர் நிரப்பி வைத்திருந்த தொட்டியில் நீச்சல் தெரியாத இருவரும் சடலமாக மீட்கப்பட்டனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை காரணமாக பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் அவதிக்குள்ளாகினர். அண்ணாமலை நகர், மணலூர், பரங்கிப்பேட்டை, புதுச்சத்திரம், சாமியார்பேட்டை, சிவபுரி, வண்டிகேட், முட்லூர், பிச்சாவரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. இந்த நிலையில் விவசாயிகள் நெல் அறுவடை பணிகள் மேற்கொண்டு வரும் நிலையில் மழை பெய்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஈரோடு EVN சாலையில் உள்ள கர்நாடக வங்கி மற்றும் SBI ATM மையங்களில் நள்ளிரவில் அரங்கேறிய கொள்ளை முயற்சி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதுகாவலர்கள் இல்லாததை சாதகமாக பயன்படுத்தி உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் இயந்திரங்களை உடைத்து பணத்தை கொள்ளையடிக்க முயன்றனர். அப்போது எதிர்பாராத விதமாக ATMில் அலாரம் ஒலித்ததால் அதிர்ச்சியடைந்த கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பியோடினர். விடியாத திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ராணிப்பேட்டை அருகே பேருந்து படியில் தொங்கியபடி மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொள்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆற்காடு முதல் ஒழுகூர் வரை செல்லும் அரசு பேருந்தில் மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். உயிரை பணயம் வைத்து செல்லும் மாணவர்களை அதிகாரிகள் கண்டிக்க வேண்டும் என்றும், பேருந்து பற்றாக்குறை இருப்பின் திறனற்ற திமுக ஆட்சியின் அதிகாரிகள் போதிய பேருந்துகளை இயக்கத்தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகளை இயக்காமல் பயணிகள் பாதுகாப்பில் கோட்டை விட்டுவிட்டு பொங்கல் விழா என்கிற பெயரில் கலை நிகழ்ச்சிகள், மேஜிக் ஷோக்களை புலிகேசி அரசு நடத்தி வருவதாக பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தென் மாவட்டங்களுக்கு மக்கள் படையெடுத்துள்ள நிலையில் இதுவரை வாங்கிய கடன் போதாதென நிதி பற்றாக்குறையில் தவிக்கும் போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கலை நிகழ்ச்சி நடத்தி திமுக அரசு வீண் செலவு செய்வதாக பொதுமக்கள் கொந்தளித்துள்ளனர். மேலும் போதிய காவலர்கள் இல்லாததால் மது போதையில் சுற்றித் திரியும் நபர்களால் பயணிகள், பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே குடிபோதையில் ஓட்டுநர் தனியார் பள்ளி பேருந்தை இயக்கியதால் அதிர்ச்சியடைந்த மாணவர்கள் பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளிப்பட்டு அருகே கோரங்குப்பம் பகுதியில் தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. வழக்கம் போல் பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்றபோது பேருந்து ஓட்டுநர் உளறியதை பார்த்து குடிபோதையில் இருப்பதாக ஆத்திரமடைந்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அபாயகரமான சூழலில் மாணவர்கள் கல்வி பயிலும் அவலநிலை நீடிப்பது விடியாத திமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை நிர்வாகங்களின் அலட்சியத்தையே காட்டுகிறது என பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே அரசு அதிகாரிகளின் மெத்தன போக்கால் ஏழை எளிய மக்களின் கனவு இல்லங்கள் பாதியிலேயே நிற்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. சின்ன வடவாடி கிராமத்தைச் சேர்ந்த 29 இருளர் குடும்பங்களுக்கு பிரதம மந்திரி திட்டத்தின் கீழ் வீடு கட்ட ஆணை வழங்கப்பட்டது. 75% பணிகளை முடித்த நிலையில் அவர்களுக்கு வழங்க வேண்டிய தவணை தொகையை வழங்காமல் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் பயனாளிகளின் வங்கிக் கணக்கை முடக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் வீடுகளை கட்டி முடிக்க முடியாமல் தவிக்கும் மக்கள் விருத்தாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மக்களின் கனவுகளை சிதைப்பதற்கே திறனற்ற ஸ்டாலின் அரசு ஆட்சிக்கு வந்துள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வாழைத்தார் அறுவடை பணிகள் மும்முரமாக நடைபெற்றது. வளப்பக்குடி, கண்டியூர், திருப்பூந்துருத்தி உள்ளிட்ட பகுதிகளில் பெருமளவில் வாழை சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வாழைத்தாரின் விலை 200 ரூபாய் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் குளிக்கரை ரயில் நிலையம் அருகே 10க்கும் மேற்பட்ட கிராமங்களை இணைக்கும் ஒட்டக்குடி பிரதான சாலை சேரும் சகதியுமாக மாறியதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். கடந்த 4.5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் இந்த சாலை முறையாக பராமரிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் 2 மாதங்களுக்கு முன் குடிநீர் திட்டப்பணிக்காக இந்த சாலை தோண்டப்பட்ட நிலையில் ஏற்கனவே சேரும் சகதியுமாக காணப்பட்ட சாலையில் தண்ணீரும் குளம் போல் தேங்கி மக்களை வாட்டி வருகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியாத நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் சாடுகின்றனர்.